ஸ்டாலின் சொல்லக்கூடிய சாதனைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, 1000 ரூபா கொடுத்துருக்குறேன், சோறு போடுறேன், இலவச பேருந்து கொடுத்தேன், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், 4 ஆண்டு சாதனைகள்னு இதை தான் சொல்கிறாங்க. மாணவிக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறாருல. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் டிவிக்கு கேட்கும். இலவசம் கொடுத்த ரைட், இதை எனக்கு இருக்கு பாருங்க மண் வளம், ரிசோர்ஸ் இருக்குல்ல, இந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி கொடுத்தாயா, இந்த ரிசோர்ஸை தாண்டி மேன் பவர் இங்கே இருக்குல்ல, அந்த மேன் பவரை பயன்படுத்தி கொடுத்தாயா, இந்த மேன் பவர், இந்த ரிசோர்ஸு, இந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி ஒரு வருமானத்தை உண்டாக்கி அந்த வருமானத்தின் மூலமாக இதை செய்தாயா, கடன் வாங்கி செஞ்சாயா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்படி என்ன செஞ்சுருக்கேன்? 1 லட்சம் கோடி கடன் வாங்கி செஞ்சுருக்கேன். கடன் வாங்கி கொடுக்கறதை எவன் வேணாலும் கொடுக்க முடியும் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்பொழுது இன்டெலெக்சுவலாக செய்ய வேண்டிய வேலையை அதை செய்யாமல் முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பொழுது, அப்போ இவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைத்தது? இன்றைக்கி சைனா வந்து அவ்வளோ பெரிய மேன் பவரை வச்சு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே உலகம் முழுக்க எங்கே போனாலும் சைனாவுடைய ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். அந்த உழைப்பு, அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானம், அந்த மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு சில வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை இங்கே செய்யலை. 2 கட்சியும் தவற விட்டுக்கணும் பொழுது இதை எப்படி செய்ய போகிறோம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கையாள போகிறோம், இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து டிவிக்கு நிற்கும். இதை தாண்டி விஜய் அவர்கள் கிரவுண்ட் ஒர்க், அது ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படும்.